சோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது நிறைய பேத்துக்கு என்ன வாசா இவ்வளவு தொல்லை கொடுத்துருக்காங்களா வாசா, எப்படி வாசா இவ்வளவு தொல்லைகள்ல இருந்து நீ போராடி வர அப்படின்னு சொல்லி மேபி உங்களுக்கு கண்ணே கலங்கலாம். சோ அந்த மாதிரியான ஒரு வழியான ஒரு வீடியோ தான் நான் வந்து இப்ப மேக் பண்ண போறேன். கூகுள் மேப் கையில வச்சுட்டு தான் ஓட்டுறாங்க. மற்றவங்களுக்கு எல்லாம் எந்த ஒரு தண்டனையும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா டிடிஎஃப் வாசனுக்கு ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு ஒரு சட்டமா? இது தப்பு இல்லைங்க. பிரபலமா இருக்கணும், முன்னுதாரணமா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சரி. ஆனா எவ்வளவு நல்லது செய்யறேனே, அந்த நல்ல விஷயங்களுக்கெல்லாம் எனக்கு எந்த ஒரு தங்க பதக்கமும் கிடைக்கலையே. இந்தியால கிட்டத்தட்ட 3 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஆக்சிடென்ட் நடக்குது. ரோட் லைஃப்ங்கிறது டேஞ்சரஸான லைஃப் தான். அதே மாதிரி இந்தியால 3 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொன்னேன்னா, அப்ப இந்தியால இது வரைக்கும் எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும், அந்த ஆக்சிடென்ட்ஸ்ல எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க, அந்த அரெஸ்ட் பண்ண எத்தனை பேரை லைசன்ஸ் கேன்சல் பண்ணிருப்பாங்க, அந்த லைசன்ஸ் கேன்சல் பண்ண எத்தனை பேருக்கு 10 வருஷம் லைசன்ஸ் கேன்சல் பண்ணிருப்பாங்க. வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட வந்து அந்த அதிவேகம் போடுறாங்க, அஜாக்கிரதை போடுறாங்க, எல்லாமே போட்டு பட்டாங்க. எல்லாமே ஃபைனபிள் அஃபென்ஸ் தான். சோ என்ன பண்ணி ரிமாண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட லைசன்ஸ் கேக்குறாங்க. லைசன்ஸ் நீங்க தான் கேன்சல் ஆயிடுச்சு, நீங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா கார் ஓட்டலாம், சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணி நாங்க வந்து நீதிமன்றத்தை கொடுத்து உங்களை வந்து ரிமாண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க. அங்க நான் எல்எல்ஆர் எடுத்து, காரோட எல்எல்ஆர் எடுத்து வைக்கிறேன். அவங்க எல்லாரும் ஷாப் பண்ணி 1.5 நாள்ல காஷ்மீர் வரைக்கும் போய் சேர்ந்திருக்கேனே. இதுவே பெரிய வீட்டு பிள்ளையா இருந்தா எப்படி தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. என்ன தூக்கி வச்சு கொண்டாடலனாலும் பரவாயில்ல, என்ன இப்படி தப்பா பேசக்கூடாது இல்ல. எனக்கு அப்பா இல்ல, எங்க அம்மாவையும் எங்க அக்காவையும் நான் தான் பாத்துக்கணும். நம்ம ஃபுல்லா விவசாய குடும்பம். ஸோ விவசாயம் பார்த்துட்டு யூடியூப் சேனல் வச்சுட்டு பிஸ்னஸை வச்சு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுங்களா? நம்ம வாழ்வாதாரம் என்ன? யூடியூப் சேனல். கேஸ் போட்டாங்க. நமக்கு என்ன பிடிக்கும், நம்மளோட ப்ரொஃபஷன் என்ன? பைக் ரைட் பண்ணுறது. லைசன்ஸை பிடிக்கிட்டாங்க, பைக்கை ஓட்ட முடியாது. 10 வருஷத்துக்கு பைக் ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் பண்ணும்போது ஸோ வந்து நம்ம பைக்கை மேலே ஏற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடு ஒன்று பண்ணிருக்கோம். பிஎம் செல்லுக்கே கம்ப்ளைண்ட் பண்ணி ஸோ வந்து டிடிஎஃப் அதை உடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணு முன்னாடி எதுக்கு உடைக்கிறாங்களே, வலிக்குதே மனசு. பிஸ்னஸ் பண்ண விட மாட்டாங்க, யூடியூப் சேனல் பண்ண விட மாட்டாங்க, பைக் ஓட்ட விட மாட்டாங்க. என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே பிடிங்கிட்டு அப்ப நான் என்ன பண்ணணும்? அப்ப நான் செத்து போயிடுவேன்.